நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் நுண்ணங்கிகளினால் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் பிள்ளைகள். கவனிங்க, நுண்ணங்கி வகைகள் மொத்தமாக நாங்கள் 5 வகைகள் இருக்குன்னு தானே சொல்லியிருக்கிறோம். பாக்டீரியா, ஃபங்கஸு, வைரஸு, அல்கா, புரோட்டோசோவா, மொத்தமாக 5 வகையான நுண்ணங்கிகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த 5 வகை நுண்ணங்கியில் இந்த அல்கான்ற நுண்ணங்கியால் மட்டும் பிள்ளைகள், இந்த அல்காக்கள் அப்படின்ற நுண்ணங்கிகளால் மட்டும் என்ன ஏற்பட போகிற இல்லை என்றால் நோய் வார இல்லை. இந்த அல்காக்கள் பிள்ளைகள் மனுஷனுக்கு நோயை ஏற்படுத்துகிற இல்லை. அல்காக்களால் நோய் வார இல்லை. அது தாவரத்தை போலம் ஒளித்தோப்பு செஞ்சு வாழக்கூடிய ஆக்கள், அவங்க அடுத்தாக்களுக்கு தொல்லை கொடுக்க போகிறல்ல. ஆனால் அதை தவிர ஏனைய 4 விதமான நுண்ணங்கிகளாலையும் மனுஷனுக்கு நோய் ஏற்படுது. அதில் ஒன்று தான் தடிமன், இன்னொரு நோய் தான் போலியோ, அதே மாதிரி HIV என்ற வைரஸால் வர எய்ட்ஸ், அதுபோல் டெங்கு காய்ச்சல், ரைட், ஆபோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் வர டெங்கு காய்ச்சல். அப்போ தடிமன், இன்ஃப்ளூயன்ஸா, அது மாதிரி போலியோ, எய்ட்ஸ், டெங்கு காய்ச்சல், இது எல்லாமே வைரஸுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணங்கிலால் வருது பிள்ளை. இது தொடர்பாக நீங்கள் விரிவாக 9ஆம் ஆண்டில் படிப்பீங்க. இப்போ சாராம்சமாக சுருக்கமாக படிக்கிறோம், 9ஆம் ஆண்டில் விரிவாக படிப்பீங்க, ரைட். அப்போ இந்த நோய்களை ஏற்படுத்துகிற நுண்ணங்கி வகை எதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு கேட்பாங்க, தடிமன் எவ்வகை நுண்ணங்கி மூலம் ஏற்படுத்தப்படுகிறதுன்னு கேட்பாங்க. வைரஸா, பாக்டீரியாவா, ஃபங்கஸா, புரோட்டோசோவான்னு விட வரும். அப்போ எந்த வகையால் என்ன நோய் ஏற்படுதுன்னு தான் அறிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். தடிமன், போலியோ, எய்ட்ஸ், டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் வைரஸுக்களால் வாரது. அது மாதிரி காசநோய், தொழுநோய், நெருப்பு காய்ச்சல், நம்ம தைபாய்டு காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா. காசநோய், தொழுநோய், நெருப்பு காய்ச்சல், இது பாக்டீரியாக்களால் ஏற்படுத்தப்படுகின்ற நோய்கள். கண் நோய்கள் பாக்டீரியாக்களால் இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது. அது மாதிரி மலேரியா, அமீப வயிற்றுளைவு, இந்த ரெண்டும் புரோட்டோசோவாவால் வாரது. புரோட்டோசோவான்றதால வாரது. மலேரியா, பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவா வகை. அமீபா வயிற்றுளைவு, அது அமீபா என்ற நுண்ணங்கியால் வாரது. அமீப வயிற்றுளைவுன்னு சொல்லுவாங்க, இங்கே அமீபான்னு தந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை, ரைட். அமீப வயிற்றுளைவு, அது மலேரியா, இது ரெண்டும் புரோட்டோசோவாக்களால் ஏற்படுத்தப்படுகின்ற நோய். அடுத்தது ஃபங்கஸுக்கள். ஃபங்கஸால் தேமல் வருது, தோல் அலர்ச்சி வருது. தோலில் தேமல்கள் வாரதுக்கு பிள்ளைகள், இந்த தேமல் வாரது ஃபங்கஸ் நோய். தோல் ஏற்படுற அலர்ச்சி, இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட 2 நோய்கள் ஃபங்கஸுக்களால் ஏற்படுது. அல்காக்களால் நோய்கள் ஏற்படுற இல்லை பிள்ளைகள், ரைட். இப்போ பாருங்கள், சில ஃபோட்டோ விளக்கம் தந்திருக்காங்க உங்களுக்கு. டெங்கு நோயின் உச்சநிலை. டெங்கு நோய் ரொம்ப பொல்லாத நோய், ரைட். டெங்கு நுளம்புகள் பெருகிற இடங்களை அழிச்சு போட்டுறணும், ரைட். நுளம்பு பெருக்கமடையும் இடங்களை கண்ட்ரோல் பண்ணணும். டெங்கு நோய் ரொம்ப டேஞ்சரான, இலங்கையில் பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் டெங்கு நோய். அதிகமான பேர் டெங்கால் பாதிக்கப்படுறாங்க, அதிகமான மரணங்கள் டெங்கு நோயால் ஏற்படுது. எனவே நுளம்பு பெருகும் இடங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி தான் போயில தொழு நோயின்றது, இதுவும் ஒரு பாருங்க, விகாரம் அடைஞ்சி கைகளெல்லாம், அந்த விரல்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு கடும் பயங்கரமான ஒரு நோய் இந்த தொழு நோய் அப்படின்னு சொல்கிறது. தொழு நோய் ஏற்பட்டால் உடம்பு விகாரம் அடைஞ்சு போயிடுது, கைகள் எல்லாம் இப்படி விரல் எல்லாம் இல்லாமல் போயிடுது, ரைட். இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுது தொழு நோயான, இதுவும் டேஞ்சரான நோய். அதுபோல் தோலில் ஏற்படுகின்ற தேமல் அல்லது படர் தாமரைன்னு சொல்லுவாங்க. தேமல் ஒரு வகை தான் படர் தாமரை. அப்போ இந்த தோலில் தேமல் ஏற்படுறது, இது ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு தொத்துறதான் தேமல். அவர் ஆடைகள் இப்படி இந்த மாதிரி தொடுகை மூலமாக தேமல் தொற்று அடையும். ஏன்னா இந்த நோய்கள் ஏற்பட்டாப்புல அந்த நோய்களுக்குரிய மருந்துகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும், ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இப்போ மனுஷனுக்கு நோய் ஏற்படுற மாதிரி நுண்ணங்கிகளால் விலங்குகளுக்கும் நோய் ஏற்படுது. அப்படி விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் 3 தந்திருக்காங்க. ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, நீர்வெறுப்பு நோய் ஏற்பட்டுள்ள நாய். நம்ம சொல்லலாம் விசர் நாய்ன்னு சொல்லி. விசர் நாய் வாயால் சாலை வடிஞ்சு கொண்டிருக்கும், வாயிலேருந்து உமிழ்நீர் நுரை வடிஞ்சு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நாய்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். இந்த மாதிரி நாய்களை கண்டா தூரம் ஒதுங்கி போயிடணும். இதால் கடி வாங்கினா எங்களுக்கும் அந்த நீர்வெறுப்பு நோய் தொற்றும். இது கொஞ்சம் டேஞ்சரான நோய், ரைட்.
அப்போ இந்த நீர்வெறுப்பு நோய் நாய்க்கு வர ஒரு நோய். அது மாதிரி வாய் குழம்பு நோய் ஏற்பட்ட மாடு, கால்வாய் நோய்னு சொல்கிறோம். உணவு கால்வாய் தொகுதியில் வர அந்த நோயைத்தான் வாய் குழம்பு தொற்று நோய் அல்லது வாய் குழம்பு நோய் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் சில மாடுகளில் பாருங்கள், அது வாயால் நுர வந்து கொண்டிருக்கும். அது மாட்டுக்கு ஏற்படுகின்ற வாய் குழம்பு நோய். அதே மாதிரி மாட்டுக்கு இன்னொரு நோய் ஏற்படுது போல மடி அலர்ச்சின்னு சொல்லுது. பால் மடி அலர்ச்சி. இந்த பாருங்க, பால் மடியில் வந்து நோய் தொற்று ஏற்பட்டிருக்குது. அந்த மடி வந்து வீங்கி போயிட்டு கனத்து போயிட்டு நிறம் மாதிரி கட்டியாக மாதிரி அப்படி இருக்கும். இது பால் மடியில் ஏற்படுகின்ற மடி அலர்ச்சி என்ற ஒரு நோய். இதுவும் நுண்ணங்கிகள் ஏற்படுற நோய்கள். அப்போ விலங்குகளுக்கு வர நோய்கள் 3 சொல்கிறோம். என்ன பிள்ளைகள்? நீர்வெறுப்பு நோய், விசர் நாய் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி வாய்க்குழம்பு நோய் மாட்டுக்கு ஏற்படுறது. அது மாதிரி மடி அலர்ச்சி, அதுவும் பசு மாட்டுக்கு ஏற்படுற நோய்கள் பிள்ளைகள். அதில் நம்ம அடுத்தது வந்தோம்னு சொல்லி சொன்னால் நுண்ணங்கிகளினால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள். விலங்குகளுக்கு 3 நோய் பார்த்துருக்கிறோம், தாவரங்களுக்கு இன்னொரு 3 நோய் பார்க்க போகிறோம். என்னவாம் தாவரத்துக்கு ஏற்படுற நோய்கள் பாருங்க பிள்ளைகள். உருளைக்கிழங்கில் குருத்தழுகுதல். உருளைக்கிழங்குல குருத்து என்ன செய்தாம்? உருளைக்கிழங்கு ஒரு நலிந்த தண்டு தானே, உறுதியான வன்மையான தண்டு இல்லை, ஒரு நலிவடைந்த தண்டு. அப்போ இந்த உருளைக்கிழங்குல நுனிப்பகுதி குருத்து பகுதியில் ஒரு நுண்ணங்கி வந்து தொழிற்படுறதால அதில் குருத்தெல்லாம் தான் அழுகி போயிடுது. அப்போ உருளைக்கிழங்குற குருத்தழுகள்னு சொல்கிறது ஒரு நுண்ணங்கி நோய். அது மாதிரி பப்பாசி இலையில் சித்திர வடிவ நோய். பப்பாசி இலையில் சித்திரம், இந்த புழு அப்படி ஓடுன மாதிரி கோடு 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 கோடா சித்திரம் வரைஞ்ச மாதிரி இருக்கும். இது பப்பாசி இலையில் ஏற்படுகின்ற ஒரு நுண்ணங்கி தொற்று. அது மாதிரி மிளகாயில் இலை சுருளல் நோய். மிளகாய் இது அதிகமாக நீங்கள் கண்டிருப்பீங்க. வீட்டில் ஏதாவது மிளகாய் செடி இருந்தால் அதில் இலையெல்லாம் சுருண்டு 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 போயிடும். இது நுண்ணங்கியால் ஏற்படுற நோய். மிளகாய் இலை சுருளல். மிளகாய் இலை சுருளல். பப்பாசியில் சித்திர வடிவ நோய். உருளைக்கிழங்கில் குருத்தழுகுதல். இப்படியான நோய்கள் வந்து தாவரங்களில் நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற நோய்கள் பிள்ளைகள். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், நம்ம நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் ஒன்று சொன்ன உணவு பழுதடைதல், 2வது மனுஷனுக்கு நோய் வார, 3வது விலங்குகளுக்கு நோய் வார, 4வது தாவரங்களுக்கு நோய் வார, 5வது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு. அதைத்தான் நீங்கள் சொல்கிறாங்க. பாருங்க பிள்ளைகள், ஃபங்கஸ் போன்ற நுண்ணங்கிகளால் உயிரற்ற பொருட்கள் மீது வளர்ச்சி அடைவதனால் அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படும். உயிரற்ற பொருட்கள் இந்த பாருங்க, உடைகள், உடையில் ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கட்டட சுவர்கள் அந்த மாதிரி அங்கங்கே ஒட்டி கொண்டிருக்கும் பாருங்கள் ஃபங்கஸுக்கள், ரைட். அது மாதிரி அரிமரத்தின் மீது பூஞ்சனம். ஜன்னல் ஓரங்களில் தண்ணி அடிக்கடி படப்பட அதில் பூஞ்சனம் வளரும் பிள்ளைகள். தளபாடங்களில் பூஞ்சனம் தோன்றுறது. இது மனுஷனுக்கு பிரயோசனமான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் மீது நுண்ணங்கிகள் வளர்வதால் இந்த பிரச்சனை மனுஷனுக்கு நஷ்டம் ஏற்படுது. இது பெரும்பாலும் ஃபங்கஸுக்களாக காணப்படும். இது பெரும்பாலும் ஃபங்கஸுக்களாக காணப்படும் பிள்ளை, ரைட். ஓகே, அப்போ அதோட இந்த அழகை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தரமட்டு மாணவர்களே, இந்த 1வது பாடத்தை நீங்கள் வீடியோ விளக்கங்களை இங்கே பார்த்துருக்குறீங்க. இந்த வீடியோ விளக்கங்களுக்கு தேவையான மேலதிக யூடியூப் வீடியோக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு நுண்ணங்கிக்கும் அதால் ஏற்படுற பாதிப்பு, உணவு பழுதடையில், மதுவக்கலத்த தொழிற்பாடு, ரைட், இது எல்லாத்துக்கும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய மேலதிகமான அந்த விளக்க வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே அந்த வீடியோவுக்கு கீழே அந்தந்த இடத்துல அந்த விளக்க வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க பிள்ளைகள். 1வது யூனிட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் 2வது யூனிட்டை நீங்கள் இதே போன்று இன்னும் தரமாக இந்த 2வது பாடத்தில் இருந்த சகல பாடங்களை நீங்கள் படித்து முடிக்கணுமாக இருந்தால், விஞ்ஞான பாடத்தில் நீங்கள் மிகச்சிறந்த பெறுபேர் எடுத்துக்கொள்ளணுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே வரணும். அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கிரேட் 8க்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டையும் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு 500 ரூபா போல் வரும். அந்த 500 ரூபாய்க்கு உங்களுக்கு சாதாரண ஜூம் கிளாஸ் மாதிரி இல்லை. இது நாங்கள் விளங்கப்படுத்துகிற வீடியோ, ஸ்மார்ட் போர்டில் விளங்கப்படுத்துகிற வீடியோ. 2வது அதுக்குரிய யூடியூப் விளக்க வீடியோக்கள், நுண்ணங்கினா நுண்ணங்கி, ஹார்ட்னா ஹார்ட், இந்த மாதிரி விளக்க வீடியோக்கள்.
மூணாவது அதுக்குரிய டியூட் அசைன்மெண்ட் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்க. அந்த டியூட்டை செஞ்சு மறுபடியும் சப்மிட் பண்ணுவீங்க. அதை டீச்சர்ஸ் மார்க் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸை கீ அனுப்புவாங்க, மார்க்ஸ் அனுப்புவாங்க. அந்த மார்க்ஸில் நீங்கள் கூட எடுத்தீங்கன்னா அடுத்த யூனிட் பை பண்ணுற இடத்துல உங்களுக்கு அதில் சலுகைகள் கிடைக்கும். மூணாவது. நாலாவது ஆன்லைன் ப்ராக்டிஸ். ஆன்லைன்லேயே கேள்வி விடை இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கேள்விக்கு 4 விடை இருக்குன்னா சரியான விடையை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் அடுத்த விடைக்கு அது போகாது. அதை நீங்கள் ட்ரெயின் பண்ண கொண்டு தான் அடுத்த விடைக்கு நகர்ந்து போகலும். இப்போ 4வது. 5வது பிள்ளைகள் 24/7 டவுட் கிளியரன்ஸ் ஃபோரம்னு இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து டவுட்டை கேட்பீங்க, டீச்சர்ஸ்மார் வீட்டிலேருந்து டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் டவுட் கிளியரன்ஸ் ஃபோரம். இந்த 5 விஷயத்தையும் கொண்டு உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்ரீலங்காவில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் நாங்கள் இந்த மாதிரி மொபைல் ஆப் பண்ண உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல், ரைட், முழுக்க ஆன்லைன் ஸ்கூல். அப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா சயின்ஸை படிக்கிற மாதிரி மேத்ஸ், இங்கிலீஷ், ஐசிடி, வரலாறு, தமிழ், சிங்களம் எல்லா விதமான பாடங்களும் உங்களுக்கு தேவையான ஆகப்பட்ட 64 சப்ஜெக்டும் அதுக்குள்ளே இருக்கும், ரைட். அது அவ்வளோத்தை நீங்கள் தரவாக படித்து சவால்கள் நிறைந்த உலகத்தில் எதிர்காலத்தில் பெரும் சாதனையாளர்கள், துறை சார்ந்த வல்லுநர்களாக நீங்கள் வரணுமா இருந்தால் எங்களோட ஆன்லைன் ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் வாங்க, ரைட். ஓகே, அந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு லாகின் ஆகி நீங்கள் படிக்கிறதுக்கு வரலாம். இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த விளக்கங்களை, இந்த தகவல் உங்களுக்கு யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து, அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள